வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து பரமசிவம். நாங்கள் அலுவலக கஜாலேருந்து வரோம். இந்த கருப்பூர் சாமி என்னோடய குலதெய்வம் நினச்சி வந்தோம். எங்களோட குலதெய்வமே அதுதான். ஸோ எங்களுக்கு என்ன நன்மை நடந்துச்சு இந்த கோயிலுக்கு வர்றது, ஆரம்பத்தில் வந்து கோயில் இடம் தெரியாது, தேடி ஆளுங்க மூலயமா விசாரித்து வந்து இந்த கோயிலுக்கு வந்தோம். ஸோ அதுலேருந்து துருசாக நாங்கள் வந்து இந்த கருப்பூர் சாமிக்கு என்ன செய்யணுமோ அது சாங்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பூஜையாக இருந்தாலும் அதை கரெக்டாக செஞ்சுட்டு வருவோம். இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் என் வாழ்க்கை என்ன மாற்றம் அனுப்பிச்சிச்சின்னா, 2024 இந்த வருஷம் 24 5ஆம் மாதம் பையன் வந்து அடிபட்டுட்டான். மோட்டரில் அடிபட்டு சீரியஸ் போயிட்டான், ஐசியூக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சரி பல நண்பர்கள் சொன்னாங்க இதுக்கும் ஐயாவுக்கு வேலை போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் டெய்லி காலையில் பையனை ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போவோம். காலையில் 15 நாள் செஞ்சோம். அது மாதிரி நானும் என் மனைவி செஞ்சோம். அப்புறம் 15ஆவது நாள் நான் ஒண்டி வந்து செஞ்சுருந்தேன். காரணம் ஏன்னா டாக்டர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் தங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களால வர முடியாது. ஆனால் இவங்க வந்து மத்தியானம் செய்வாங்க, பார்த்துட்டு வந்து மத்தியானம் செய்வாங்க. இது தொடர்ந்து செய்ய விளக்கு போட பையன் வந்து இப்போ நல்லா சரி நடக்கிற வீல் சேரில் இருந்தவரை இப்போ நடக்கிறாரு. ஸ்கூலுக்கு போகிறாரு, தாராளமாக ஸ்கூலுக்கு போகிறாரு. இப்போ பொம்பை படிக்கிறாரு. ஸோ இதுதான் எனக்கு நன்மை தான் சொல்லுவேன். நன்மை இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்படி செஞ்சாலும் எனக்கு வந்து நன்மை நடந்திருக்கு எனக்கு. ஸோ நன்றி, வணக்கம். வணக்கம் அக்கா. என் பேர் திலகவதி. இவங்க 2வது மக யோகதேவி. இவர் லோகீஸ்வரன். அவங்க எங்கள் சின்னம்மா சிவகாமி. இவர் லோகீஸ்வரன். 3ஆவது நாள் இங்கே வர ஆரம்பித்தோம். விளக்கு போட்டு அன்னாடம் வந்து காலையில் விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். 12ஆவது நாள் அவர் கண்ணு முழிச்சார். ஆனால் ஒரு நாள் லேட்டாக இருந்தால் அவருக்கு இங்கே ஓட்டப்படுற மாதிரி பேசியிருந்தாங்க. சைனெல்லாம் வாங்கிட்டாங்க. இவங்கள தான் நம்பினேன். விடிக்கால 12 மணிக்கு ஃபோன் அடித்தாங்க. ஐசியூலேருந்து பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ நல்லா இருக்கார், ஸ்கூல் போகிறாரு. குதிரை ஏறி நெருங்கு சொந்தங்களா போட்ட கருப்ப ஓடி வராங்க.